வணக்கம். இது ஆதிக்கடவுள் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு துரோகம் செய்யும் உறவுகள். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வணக்கம். துரோகம் என்பது நமது கூடவே இருந்து குழிப்பறுக்குது. நம்ம முகத்துக்கு முன்னாடி நல்லவங்க போல காட்டிக்கிட்டு நமக்கு பின்னால் வேறு மாதிரி நடப்பாங்க. இதுக்கு பேர் தாங்க துரோகம். எந்த ஒரு மிருகத்துக்குமே இல்லாத இந்த குணம் மனுஷங்களுக்கு மட்டும் இருக்கிறது வேதனையான ஒரு விஷயம். ஒருத்தர் மேலே நாம் வைக்கிற நம்பிக்கை ரொம்ப உயர்வானதுங்க. அதுலேயும் நமது உறவுகள் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை இருக்குது பாருங்கள், மிக உயர்ந்தது. ஆனால் அதை அவர்கள் நினைத்து பார்க்காம நமக்கே துரோகம் செய்யும்போது ஏற்படும் வலி இருக்குது பாருங்கள், அந்த வலியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாதுங்க. ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதுவும் நம்ம யாரெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம எவ்வளவோ நல்லது செஞ்சுருப்போம். அந்த நல்லதெல்லாம் நினச்சி கூட பார்க்காம அப்படிப்பட்டவங்க நமக்கே துரோகம் செய்யும்போது ரொம்ப வேதனையாக இருக்குங்க. பொதுவாகவே இப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா சுயநலம் ரொம்ப அதிகமாகிடுச்சிங்க. இந்த சுயநலம் அதிகமாகும்போது தான் மனுஷன் மிருகத்தை விட மோசமானவனாக கீழ்த்தரமானவனாக மாறிடுறாங்க. அப்படி சுயநலம் அதிகமாகும்போது தான் கூட பிறந்தவன், அக்கா, தம்பி, தங்கச்சி, மாமா, மச்சான், சித்தப்பன், பெரியப்பன்னு சொல்லி இப்படி எதை பற்றியுமே அவங்களுக்கே துரோகம் செய்ய எந்த அளவுக்கும் துணிஞ்சவங்களா இந்த மனுஷங்க மாறிடுறாங்க. பொதுவாக என்னை கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி துரோகம் செய்கிற உறவுகளை நம்ம நினச்சி வருத்தப்படுறத விட, கவலைப்படுறத விட அவங்கள விட்டு விலகி போகிறது தான் நல்லது. தானும் தனது குடும்பமும் மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு உறவு கண்டிப்பாக அது சுயநலமிக்க ஒரு உறவாக தான் இருக்கும். அதனால தான் இப்படிப்பட்ட பொறாம தீயில் பொசுங்கும் உறவுகளையும் நண்பர்களையும் நாம் எப்போவுமே கொஞ்சம் விலக்கியே வச்சிடுறது ரொம்ப நல்லது. அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பதும், பட்டும் படாமல் பழகிட்டு இருக்கிறதும், நம்ம எந்த விஷயமாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுகிறதையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இவங்க எப்போ நம்மளை முன்னுக்கு வர கூடாதுன்னு சொல்லி முயற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போருந்தே நம்ம எது செஞ்சாலும் நிச்சயமாக அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக அவங்க இருக்க தான் போகிறாங்க. இப்படி நமக்கு துரோகம் செஞ்சவங்ககிட்டேருந்து விலகி இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கிற அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எப்போ நம்ம முன்னுக்கு வரக்கூடாதுன்னு அவங்க நினச்சிட்டாங்களோ கண்டிப்பாக அவங்க முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணும், ஜெயிச்சு காட்டணுங்க. அதுக்காக நம்ம கடுமையாக உழைக்கணும். மனம் தளராத தன்னம்பிக்கையோடு நம்மளுடைய இந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு துரோகம் செஞ்சவங்க முன்னால் நம்ம வாழ்ந்து காட்ட முடியும். அவங்கள நம்ம மன்னிச்சிடலாங்க, ஆனால் அவங்க செஞ்ச துரோகத்தை நம்ம மறக்கக்கூடாது. எப்போவுமே அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா திரும்பவும் நீங்கள் மறந்து அவங்க செஞ்ச துரோகத்தை மன்னிச்சு, இல்லை அவங்க திருந்திட்டாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, மறுபடியும் அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்தி கொடுத்ததா ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன், அவங்க நம்ம பற்றி யாருக்கிட்ட என்ன சொன்னாலும் சரி, நம்மளை பற்றி புறம் பேசினாலும் சரி, அதை கேட்டுட்டு வேறு ஒருத்தர் அவங்க அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க
அப்படின்னு சொல்லி எதை பற்றி பேசினாலும் நம்ம ஒதுங்கியே இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்படிப்பட்ட உறவுகளால் நாம் நமது மனதில் நினைத்து கவலைப்படுவதை விட அவர்களை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது தான் நமக்கு இன்னும் ரொம்ப நல்லதுங்க. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் நம்ம பற்றி வேறு விதமாக பேசுகிறவங்க இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே இருக்காங்க, எல்லா குடும்பத்துலேயுமே இருக்காங்க. நான் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வெளியில் காட்டிக்கிட்டு பொய்யாவே அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இது மாதிரி இருக்கிறவங்க தான் இன்றைக்கி இங்கே அதிகமாக இருக்காங்க. பெரும்பாலான நேரங்களில் தன்னை மட்டுமே மற்றவர்கள் மதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சுயநல எண்ணமும் தான், தான் மட்டுமே வசதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மட்டும்தான் இவங்களை இந்த மாதிரி ஒரு பொறாமக்காரங்களா, மற்றவங்களுக்கு துரோகம் செய்கிறவங்களா மாற்றுது. தனக்கு பணத்தின் மீது இருக்கிற ஆசையும் தான் குடும்பத்தின் மீது இருக்கிற சுயநல எண்ணமும் தான் இவங்களுக்கு மற்றவங்க மேலே பழியை போட்டு தன்னை உத்தமர்களாக காட்டிக்குங்கிற ஒரு எண்ணத்தையே உருவாக்குது. இவங்க வெளியில் நல்லவங்கள மாதிரி தொடர்ந்து காட்டிக்கிட்டு அவங்க மனசுக்குள்ள தீய எண்ணங்களோடு தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. இப்படி நடிக்கிறவங்க கடைசி வரை நடிச்சுக்கிட்டு தாங்க இருக்க முடியும். அவங்க மாற வாய்ப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரியான உறவுகளை நிறைய நேரத்தில் நான் பார்த்துட்டேங்க. என்ன அவங்க தத்ரூபமாக ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நிறைய தரம் அப்படி நினச்சிருப்பாங்க. அதை நான் தெரிந்து கொண்டதாக காட்டிக்கொள்கிறதே கிடையாதுங்க. என்னை ஏமாற்றிருக்கிறாங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சாலும் கூட அதை நான் பெரும்பாலும் வெளியே காட்டிக்கிறதில்ல. ஏன்னா அதை நான் எனக்கும் என் மனசுக்கும் நான் வணங்குற அந்த இறைவனுக்கும் நிச்சயம் தெரியுங்க. எந்த உறவு உங்களிடம் உண்மையாக இல்லையோ அவர்களிடம் உங்கள் மீது அன்பும் இல்லை. அவர்களை நீங்கள் நம்பிடாதீங்க, நம்பி ஏமாந்துடாதீங்க. அவங்கள நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. நீங்கள் அப்படி நினச்சி அவங்கக்கிட்ட பேசுனா அவங்க மறுபடியும் தாங்க மாறிட்டவங்களாகவும் நாங்கள் நல்லவங்களாயிட்டோம் அப்படிங்கிற அந்த நல்லவர்கள் வேஷத்தோடு மறுபடியும் உங்களை ஒன்றுமே இல்லாதவங்களாக ஆக்கிடுவாங்க. அதனால் தயவு செஞ்சு உங்களை ஏமாத்தினவங்கள நீங்கள் நல்லவங்களாக ஆயிட்டாங்க அப்படின்னு மட்டும் நினச்சி மீண்டும் மீண்டும் ஏமாந்துடாதீங்க. எந்த சந்தர்ப்பத்திலும் எல்லா நேரத்திலும் அவங்க நல்லவங்களாகவே இருந்துட முடியாது. அதனால தான் சொல்கிறேன், உடம்புல காயம் பட்டாக்கா மருந்து போட்டு அந்த காயத்தை நம்ம ஆற்றிடலாங்க. ஆனால் நம்ம குடும்பமும் முன்னுக்கு வரக்கூடாது, நம்ம பிள்ளைங்களும் முன்னுக்கு வரக்கூடாது, நம்ம வசதியாக இருக்கக்கூடாது, நமக்கு எந்த இடத்துலையும் பெருசாக மரியாதை கிடைச்சிடக்கூடாதுன்னு நினச்சி நமக்கு துரோகம் நினைக்கிறவங்க கடைசி வரைக்கும் நம்ம மனசில் அவங்க நல்லவங்கங்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. ஏன்னா சில நேரங்களில் நம்ம உறுதியான சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். இந்த உறவுகள் நமக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு உறுதியான முடிவை நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி நம்ம எடுக்கிற முடிவு அவங்கள அழிப்பதற்கான முடிவு இல்லை, நம்மளை நம்ம தற்காத்து கொள்கிற முடிவு. நம் குடும்பமும் நமது பிள்ளைகளும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சில உறவுகளை நம்ம சற்று ஒதுக்கி வைக்கிறதும், அவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பதும், அவர்களிடம் பெரும்பான்மையாக நாம் ஏதும் பேசாமல் மௌனம் காப்பதும் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்ல விஷயங்க. நம்ம எப்படி இருக்கோங்கிறதும் இறைவனுக்கு தெரியும், அவங்க நம்மளை எப்படி நினைக்கிறாங்கங்கிறதும் இறைவனுக்கு தெரியுங்க. அவங்க வேணால் நினச்சிட்ருக்கலாம் நம்ம நடிக்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு. ஆனால் நிச்சயமாக இறைவனுக்கு தெரியும்.
அவங்க நினச்சிட்ருக்குறாங்க நம்ம குடிக்கிறது அமிர்தம் அப்படின்னு. ஆனால் அது கடவுளுக்கு தெரியும் அது அமிர்தம் அல்ல, அது விஷம் என்று. அந்த விஷத்தை அவர்கள் அருந்துவதை கடவுள் காலம் வரும்போது அவர்களுக்கு நிச்சயமாக உணர்த்தி விடுவார். அப்போது தெரியும் அவர்களுக்கு அருந்தியது அமுதமல்ல விஷம் என்று. உறவுகளை நினைத்து கவலைப்படாதீர்கள், எதுவும் கடந்து போகும். கடவுள் உங்கள் கூடவே எப்போதும் துணை இருப்பார். ஆகவே உறவுகள் நமக்கு அதை செய்தார்களே இதை செய்தார்களே என்று உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு நீங்கள் வருத்தப்படாதீர்கள். துணிந்து உங்களுடைய அபரிதமான உழைப்பை, உங்களுடைய நம்பிக்கையை மனதைரியத்தோடு செய்து வாருங்கள். அவர்களை விட நிச்சயம் கடவுள் உங்களை உயரத்தில் கொண்டு வந்து வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.